பெண்கள்கிட்ட சொல்றேன், நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா பச்சிக்கிற வரை விட்டுருங்க. மண்ணை வச்சாலும் திம்பான். நீங்கள் போய் இல்லை, இந்த ஆம்பளைட்டும் சொல்கிறேன், ஐயா உங்கள் அம்மா போகும்போது தானே இந்த பொம்பளை கையில் உன்னை பிடிச்சி கொடுத்தா, எனக்கு அப்புறம் இவ பார்த்துக்கிடுவான்னு. அப்புறம் அவர்கிட்ட போய் இந்த சட்னி எங்கள் அம்மா வச்ச மாதிரி இல்லைங்க. எங்கள் ஊரில் ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டு உங்கள் அம்மாட்டே போய் சாப்பிடுன்ட்டு, அம்மா சேர்த்து 10 வருஷம் ஆச்சு. இந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், என்னலன்னு செம்பலட்சுமி என்ன செத்து போச்சு சொல்ல, இல்லை எங்கே செத்து. அப்புறம் அந்த பிள்ளையை கூப்பிட்டுனேன், இல்லை தான் எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க, உங்கள் அம்மாட்ட போய் சாப்பிடுங்க சொன்னேன். அவங்க அம்மாட்ட போய் சாப்பிடுங்க, செத்து போச்சுன்னா எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, பிறகு சட்னி விட கேட்க வீட்டுக்காரி தானே. பெண்டாட்டிகிட்டே ஒரு பொருள் நல்லான்னா வேறு மாதிரி சொல்லுங்களேன். என்னடா உடம்பு சரியில்லையாடா, இல்லைன்னா சாம்பார் எப்படி இருக்கும், ஏதோ உடம்பு சரியில்லை வேற டாக்டர் போன்னு சொல்ல அவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டு இதெல்லாம் ஒரு சாம்பார், உன்னை கட்டி 20 வருஷமாக மாரடிக்கங்க. நான் என்ன கேட்கேன், சில பேருவா கல்யாணம் ஆகி 5 வருஷம் 2 பிள்ளையை பற்றிட்டு டைவர்ஸுங்க, பொண்ணை பிடிக்கலன்னு. 2 பிள்ளை ஏமில் பெற்ற நாயை உன்னை செருப்பால் அடிக்க வேண்டாமா, அந்த பிள்ளை பிடிக்கலாம் நாயா கூட ஏமில் படுத்த பச்சாத்தான் கேட்கணும். 2 பிள்ளையை பற்றிட்டு அவளை பிடிக்கலாம், அவனுக்கெல்லாம் எல்லாத்தையும் அறுத்து விட்டுரும். அவ்வளோதான், வேற என்ன சொல்லிக்கலாம், அப்புறம் சொல்ல முடியும். எனக்கு அரண்மனையில் இருக்க முடியாது, டெய்லி பஞ்சாயத்து. எங்கள் பூபதி கவுண்டனுக்கு தெரியும், யாரோ ஒரு பிள்ளை வந்து நிற்க, எனக்கு அடையாளம் தெரியும். அதுக்கு தெரியுது இந்த வீட்டுக்கு போனால் தீர்ப்பு கிடைக்கணும், வந்து நிற்கும். நீ யாரில் ஒரு இடத்த சொல்லு, இன்னாருமா, சரி என்னல விஷயம் சொல்லு, என்னை போட்டு அடிச்சுட்டே இருக்காருன்னு. நானும் கூட சொல்லி பார்த்தா அந்த பையன் நிறுத்த மாட்டேக்கான். ஒரு நாள் நான் அப்போ சொன்னேன், நீ போட்டு கொல்லிட்டி அவனை சரலா மாதிரின்னு. இது மறுநாள் உள்ளே வச்சு வெளுத்துட்டு போல அடி. காலையில் அந்த நாய் வாசல் வந்து நிற்கான், என்ன கும்பிடுவான், எதுக்குன்னு. ரொம்ப நன்றி என்னாச்சு, எதுல நன்றி, மேலாம் மீங்கிட்டுங்க சொன்னேன். எல்லாம் அந்த ஷார்ட் புட் எரியும், ஜாவலின் த்ரோ, பெரிய அத்லெட்டுக்கு முட்டா பேலாம் அவ்வளோ அடிச்சுன்னு இப்போ தெரியுதான்னு. இன்னும் என்னாச்சு தயவுசெய்து சொல்லுங்க என்னாச்சு, இனிமேல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க என்னாச்சு. உன்னை ஏட்டி அவனை அடிக்காத, ஏட்டி அடிக்க சொல்ல எப்படி ஏட்டி அடிக்காது, அவன் என்கிட்ட வந்து ஆஸ்பத்திரியில் சேருங்கன்னு சொல்லி இப்போ நல்ல வாழதான். ஐயா ஆண்கள்கிட்ட சொல்லணும், அவள் அடிமைன்னு தான் நினச்சி அடிக்க, அப்படிலாம் அடிக்கக்கூடாது. ஒன்றை மாதிரி அவளும் இன்னொரு வீட்டில் பிறந்தவா, அது ஒரு 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 நாற்றை பிடுங்கி நட்ட மாதிரி உன் வீட்டில் கொண்டு அவள் நட்டுருக்குன்னா அவளுக்கு நீ உரம் போட்டு நீர் ஊற்றி அவளை அன்பு செய்து வளர்க்க வேண்டாமா? பெண்கட்டையும் சொல்லலாமா, வெளியே வேலைக்கு போகிறானுல்ல, ஒரு முத்தம் கொடுத்து அனுப்பி தொலைங்கண்ணே, இதை சொல்லிக் கொடுக்க நான் திருநெல்வேலிருந்து வரணுமா? இது நீங்களாக பண்ண வேண்டிய வேலை. என்ன தம்பி, இல்லை இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்களா, அவள் வெளியே கிளம்பும்போது வீட்டுக்காரி போய் முத்தம் கொடுப்பான், அவன் வந்தோடனே அவன் முத்தம் கொடுப்பான். வந்த உடனே அவன் அந்த கட்சி பச்சை மோலாம் தொடச்சி கடிச்சு ஒரு கிஸ் பண்ணி அந்த கோட்டை கலத்தி இந்த ஷூ லேஸெல்லாம் கலத்தி இவன் உள்ளே வரும்போது உண்மை கூட வந்து வாழுதுன்னு நான் ஆரம்பிச்சான்னா அவன் அப்புறம் வீட்டுக்கு வருவானா, ஜக்கிவாசியோட போக மாட்டான்னா மொட்டை அடிச்சிடுவார் அவர். மொட்டை அடிக்காது சாமியாரை பார்த்து போயிடுவான், அவங்ககிட்ட வரமாட்டான். பெண்கள் அன்பா ஆண்கள்ட்டையும் சொல்லையா, 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லையா, ராஜாத்தையும் சொன்னேன். பொய்ன்னு அவளுக்கு தெரியும், 1 மாதம் சொல்லிட்டேன்னா நம்பிடுவான். நான் சொல்லேன் அன்பா இருக்க தெரியல, அன்பா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டே இரு, அது அப்புறம் அன்பு இயல்பாயிரும். நல்லா இருங்க ஐயா, நம்ம எல்லாரும் சொல்ல நல்லா இருக்கணும், மனசை நல்லா வச்சுக்கிடுங்க. 2 இட்லி சாப்பிட்டாலும் மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. சில பேர் திங்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே திங்கும்போது பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு நான் சொல்லுங்க வா அழுகா இருக்கா, அழுகெல்லாம் அழுது மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்து சாப்பிடு, உள்ளே போனால் உடம்புல சேராது. 2 தானே. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், ஒன்றுமே எல்லாமே மெட்ராஸில் நம்ம அது என்ன எங்காள் ஹோட்டல் உதயம் அந்த சினிமா தியேட்டர்கிட்ட நடுவர் ஆவட்டில் படுத்திருக்கான். என்ன கொசுக்கடிக்கு, ஆள் அவுட்டும் இல்லை கீழ் அவுட்டும் இல்லை, தூங்குதானே. உழைப்பும் பசியும் தானே அவனை தூங்க வைக்க. அவனுடைய உணவு அவனுடைய உள்ளுனா அவன் எங்கே குடியிருக்கணுமோ அதெல்லாம் சேர்த்தானே நம்ம ஆடையாக போட்டுட்டாலேயும் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றோம். நமக்கு அது அறிவு வேண்டாம்? யோசிங்க. திருடா, நீங்கள் பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு பூரா எம்ஜிஆர் வாசிச்சாரு, அவர் எழுதின பாட்டு மக்கள் நம்பினானே அவரை. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ரேஷன் கடையில் திருட்டானுல, அது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வீட்டில் 30 கோடி இருக்கான். அவளை ஐஏஎஸ் பிடிக்கணும்ல அவட்ட இருந்த அரசாங்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே அவட்ட ஐஏஎஸ் டிகிரியை பிடிச்சி அவளை ஜெயிலில் தூக்கி போடு. நான் சொன்னேன், ஒரு ஏழைப்பை ஒரு துண்டு ரொட்டியை திருன்னா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் மிதிக்கிங்களாடா, அந்த ஐஏஎஸ் அடிக்கடா தூக்கி போட்டு அந்த நாடு விளங்கும். அவளுக்கு மட்டும் என்ன பாதுகாப்பு, இன்னும் செக்யூரிட்டி அவளுக்கு வீட்டில் போட்டு வந்த நிர்மலா தான் விளங்காத பிள்ளை ஏமாந்து வச்சு. அது இன்னும் கொஞ்சம் கூட பெரிய ஆட்கள்கிட்ட தொடர்பு வச்சுருந்துருக்கணும். அது ரொம்ப கீழ் லெவலில் வச்சுட்டு போல தெரியுது, மாட்டிக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் லெவலில் வச்சுருந்தா ஃபுல் பாதுகாப்பு அவளுக்கு, ஃபுல் செக்யூரிட்டி. நீங்கள் நம்ம மந்திரிக்கு போனால் போய் தங்க இடத்துல போனால் பாதுகாப்பு தான்,
டிபியில் போனால் ஒரு குரல் தப்பாக எழுதி வச்சுருந்தார், ஒழுக்கம் எழுப்பம் தன்னால் ஒழுக்கம் இருணு வகுப்படும். அங்கே தான் எல்லா இளவும் நடக்கும். அங்கே வள்ளுவர், இந்த வள்ளுவர் வேற சீரழிதார் தமிழ்நாட்டை. எங்கே பார்த்தாலும் சேலை, எங்கே பார்த்தாலும் கோட்டா. நான் வள்ளுவர் வெளியில் அறஞ்சாரா நல்குறவுங்கார் வள்ளுவர். ஒருத்தனுக்கு வறுமை கூட அறமற்ற வழியில் வறுமை வந்தால் அவனை பெற்றதாய் திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேனே. ஒரு பணக்கார தாய் அந்த பிஎம்டபிள்யூ காரில் வந்து இறங்கி எங்கள் சாமி நிலைப்பெரு கோயிலை கும்பிடப்பாரா. அவன் மூத்த மகன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். அந்த அம்மா திரும்பியே பார்க்கல. உள்ளே போனோடனே அந்த பூஜை பண்ணுற பட்டர் கேட்குறாரு, பரந்தாமை வெளி உட்கார்ந்துருக்காரு, எந்த பரந்தாமைங்கிறா. அம்மா நம்ம மகன், எனக்கு அப்படி ஒரு மகன் கிடையாதுங்க. என்னம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு. அவனுக்கு 100 கோடி ரூபா கொடுத்தோம்யா, 100 கோடி ரூபாயும் குடிச்சு அழிச்சு ஊரில் ஏழை பொம்பளை பிள்ளைகள்லாம் வாழ விடாமல் பண்ணி எல்லா தப்பும் பண்ணி அழிஞ்சு போயிட்டான்யா. அவன் பணத்தை வீணான வழியை செலுத்தி அழிஞ்சு போன பேர என் மகன் சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்குங்க. தாய் அறம்சாரா நல்குறவு, அறமற்ற வழிகளிலே வருகிற வறுமையை கண்டு பெற்றதாய் வருத்தப்பட மாட்டான்ங்கிறான் வள்ளுவன். கோடிங்கன்னு நான் சுடுகாட்டில் வெறும் வேட்டியும் உருவிட்டு தானே உள்ள போட்டுருந்தான் அவன். ஒரு நாய் பார்க்கலாம்லையா, அதான் தெரியணும்லையா. திருநெல்வேலியில் 7 கோடி ரூபா சம்பாதிச்சு சிப்பையாச்சிட்டார், உள்ள வச்சு தீ வச்சாச்சு. ஆற்றுல குளிக்க இறங்குத பையா, எவ்வளோ பெரிய ஆள் போயிட்டான்னு 2 ரூபாயை வச்சு செருப்பு வச்சு மறைக்கும். அதை நான் சொன்னேன், 7 கோடி எரியுது, என்னால 2 ரூபாயை மறைச்சு வைக்கேன்னு. உணர மாட்டேங்கிறான் மனிதன். நான் எனக்கு சுடுகாட்டுக்கு போன அப்புறம் தான் ஜாதி இருக்கு அங்கேயும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சுடுகாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் இது வந்து நம்ம செங்கப்பிள்ளை மகளுக்கு நாயுடுக்கு மட்டும் ஜாதி, இந்த சுடுகாடு அது செட்டியாக இருக்குது, அது நாடாக இருக்குன்னா. ஆனால் எல்லா பயிலும் எரித்து மொத்தமாக ஆற்றுல தான் கரைக்கான். ஆற்றுல கரைஞ்சி கடலுக்கு தான் பொதியில் இருக்குல்ல இத்தனை ஜாதி. ஜெயகாந்தன் மகா ஒரு நாடார் பையனை கல்யாணமிட்டு, இவர் எங்கள் சைவ பிள்ளை. அவளை எழுதினவருக்கு கோவம் வந்துட்டு. அப்போ நான் சொன்னேன், காதல் செய்யணும் எத்தனை புத்தகம் எழுதியிருக்க, உன் பிள்ளை காதலிச்சுக்கா, நல்ல பையனை தான் காதலிச்சுக்கான்னு. அப்போலாம் கோவப்பட்டார். எனக்கு தெரியும் பேரம் பிறந்தா சரிவாருன்னு. பேரம் பிறந்தப்புறம் அங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பேரனை கொஞ்சிட்டு இருக்காரு. நான் போய் சும்மா இருக்காமல், ஏன் நாடா பையலைன்னு கொண்டா அந்த பையனை. ஓய் நீ தானே சொன்னேன் அப்போ நான் நாடான்னு பிறந்த பிள்ளையை மட்டும் கொஞ்சிட்டேன். அதான் மனிதர். பையன் வேணா காதல் கல்யாணம்னா அப்போ நாத்தாலும் கோவப்படுவாங்க. அவங்க ஒரு பிள்ளை பற்றானா பார்க்க போயிடுவாங்க. அன்பா இருங்க ஐயா, உங்கள் எல்லோரும் நீ இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கே மகிழ்ச்சியாக தான் இருக்குது. தம்பி கூட சொன்னாங்க சினிமாக்காரெலாம் வரல. இவரையும் நான் சினிமாக்காரனெல்லாம் நினைக்கிறேன், நல்ல பிள்ளை எனக்கு தெரிஞ்சு. இல்லைனா நான் பார்த்துருங்கய்யா, சினிமாக்காரனா வரதுக்கு முன்னால் என்னெல்லாம் பண்ணிடுவானுவா. ஆமாம் அங்கே 2 பேர் தள்ளுமா, இங்கே 2 பேர் தள்ளுமா, அந்த மன்றம் இந்த மன்றம்னு மாலையை போட்டு குடிச்சிருந்தாங்கன்னா மாலையை போட்டு இழுத்துட்டே போவான். குடிகாரன்ட்டெல்லாம் மேலே ஏற விட்டுறக்கூடாது. ஏன்னா மதுரையில் ஒரு தடவை வருங்கால உள்துறை அமைச்சர் வழின்னு அங்கேயும் இங்கே நடத்திக்கிட்டே இருக்கான். அப்போ நான் போலீஸை கூப்பிட்டு, நான் போலீஸ் வந்துடலாம் வேண்டாம் விட்டேன்னு என்னை காப்பாற்றுங்க, நல்லா இருப்பியா. அவன் காங்கிரஸ் மகாத்மா காந்தி குடிக்க கூடாதுன்னு சொன்னார். என் மகாத்மா காந்தி மாதிரி வாழணுங்கன்னு சொல்ல, வாழ முயற்சி பண்ணுங்க. ஒன்றும் இல்லையா, தென்னாப்பிரிக்காவில் இருக்காரு கஸ்தூரிபாய் காந்தி, வணிக வைசியர் வீட்டு பொண்ணு, ஜாதிலாம் நம்புகிற பொண்ணு. அங்கே ஒரு தாழ்த்தப்பட்ட வக்கீல் வீட்டுக்கு வர, அங்கெல்லாம் மலை ஜலமாக சட்டியில் கழிச்சுட்டு தான் போனோம். இந்த தாழ்த்தப்பட்ட வக்கீல் கழிச்சிட்டு போயிட்டாரு. காந்தி கஸ்தூரிபாய்க்கு வந்து அதை கழுவி வைங்கிறாரு. நான் வசிய பண்ண எப்படின்னா வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டார் தென்னாப்பிரிக்காவில். நான் சின்ன பிள்ளைகள் படிக்கும்போது காந்தி ரொம்ப கொடூரமானவன் நினச்சேன். அப்புறம் தான் நினச்சேன், காந்தி என்ன கருதுகிறார், நான் ஒரு லட்சியத்திற்காக கொள்கைகளுக்காக போராடுகிற பொழுது என் வாழ்க்கை துணையும் அதோடு இணைந்து நிற்காமல் எதிர்த்து நின்றால் நான் கொள்கைகளுக்காக போராடி என்ன பயன்கிறேன். வீட்டுக்காரி கூட நிற்கணும்ல. சில வீட்டில் போய் அண்ணாச்சி எங்கே போயிருக்கானா அந்த நாய் எங்கே போயிருக்கோங்காளவா, அப்படி வாழக்கூடாது. அவ்வளோ இந்த மாதிரி அந்த ஒரு அநாத நிலையத்துக்கு உதவி பண்ண அப்படி சொல்ல, அது எங்கே போயிருக்கோ அது விடியக்காலமோ ராத்திரி வரும், கண்டது எளித திங்கும், கண்ட இடத்துல படுக்கும். இவ்வளோ விமர்சனம் பண்ணுவா. அப்படி பொண்டாட்டி விடலாமா ஐயா? அவளுக்கு நல்லது சொல்லுங்கள். இன்றைக்கி என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை, உடல்நிலை. என் மனைவிட்ட கேட்டேன், சண்முகம் தான் இருக்கான்ல, போயிட்டு வந்துடுங்க. எனக்கு ஒரு டிரைவர் கிடச்சிருக்கான், எங்கள் அம்மா மாதிரி. எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் அவன் எப்படி எனக்கு ஓட்டுனர், அவன் எங்கள் அம்மா அப்பா தான். இப்போ என் வீட்டில் வேலை பார்க்குற பையனை எவனும் வேலைக்கு விட்டாலும் போக மாட்டான். ஒரே வார்த்தை சொல்லுவான், இங்கே நாங்கள் குடும்பத்து பிள்ளைகளாக இருக்கோம், நாங்கள் வேலைக்காரன் இல்லாமல். வேலைக்காரனே நான் அப்படி நடத்தினேன், பொண்டாட்டி அப்படி நடத்தி தொலையுங்கண்ணே. என்னக்கா போனால் வடிமையாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த உன்னால் முடியும் தம்பியில் ஒருத்தையும் படுக்க வர மாட்டேன்னு சொல்லிடுவா. பார்த்தீங்களா, அவன் கமல் ஒரு படம் பண்ணியிருந்தால, உன்னால் முடியும் தம்பி. இந்த ஊரே மாறும்ல. சினிமாவிலையும் நல்லது எடுக்காங்க, இவங்க நல்லதே விட்டுருவானுவோ. வவுசி சினிமா எடுத்து போட்டால் தேட்டரில் கேள்வி பண்ணுவானுவா. கப்பலோடி தமிழன் திருநாளில் ஓடுது 2 பேர் சிமெண்ட் தொட்டின்னு விற்கான் தேட்டரில். அது போர் அடிக்கான். இல்லை வவுசியை டூயட்டால் பாட விட முடியும், ஒரு பொண்டாட்டியோட முட்டாப்பயலுக்கு பிறந்த போயிடலாம். அந்த நாடு விளங்குமாயா? ஒரு மோசமான கூட்டம் வந்து விடுதலைக்கு துன்பப்பட்டவனை பற்றியே சொல்லிக் கொடுக்கல.
எல்லாம் பகத்சிங்மா மேடையில். பகத்சிங் பிராமணன், மறந்துடாங்க, பிராமணன். அவங்க அப்பாவும் தாத்தாவும் எனக்கு பூணூல் போடும்போது அவங்க தாத்தா சொல்றாரு, இந்த பேரனை இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணிக்கிறேன். சைமன் கமிஷனை எதிர்த்து அவன் பார்லிமெண்ட்ல குண்டு வீசுறான். அவன், ராஜகுரு, சுகதேவ், 3 இளைஞர்கள். அப்போ சைமன் இருக்கிற பக்கம் வீச்சில் குண்டை தள்ளி வீசுறான். கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறாங்க, கொலை முயற்சி. நீதிபதி கேட்கிறாரு, ஏன் குண்டுகளை உள்ளே வீசவில்லை? அங்கே என் நாட்டு தலைவர் மோதிலால் நேருவும் ஜவஹர்லால் நேருவும் ஜின்னாவும் இருந்தார்கள். எங்கள் நாட்டு தலைவரை கொள்வதற்கு நாங்கள் போகவில்லை, சைமனை மிரட்ட போனோம்ங்கிறான். அடுத்தால தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. தூக்கு தண்டனை கொடுத்தா அப்பீல் பண்ணுறான் பகத்சிங். அப்பீல்னா இப்போ உண்டான அப்பீல் இல்லை. அவன் என்ன அப்பீல் பண்ணுறான்னா, எங்களை வன்முறையாளர்னு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க, இந்திய தேச விடுதலை போர் வீரர்கள்னு எங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. இப்போ கைது செய்யணும் சுவரட்டி அடித்த அன்னைக்கே விடுதலை செய்யும் அடிச்சு வச்சிருக்கானே. இப்போ நம்ம தலைவனை போகிறான், கைது செய்யணும்னு நைட் அதை ஒட்டி கலாவணி போயிடுவோம். அவன் எப்படி இருந்திருக்கான் பகத்சிங். அது மட்டும் இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ராஜகுரு கேட்குறான், 23ஆம் தேதி நம்மளை தூக்கில் போட்டவங்கள பகத், இப்போ ஏன் படிக்கிறேன்னா, நான் மரணமடைகிற பொழுது முட்டாளாக மரணமடைய விருப்பப்படவில்லை, பிறக்கும் பொழுது இதே அறிவோடு பிறந்தால்தான் என் இந்தியாவிற்கு நான் விடுதலை வாங்க முடியும். சும்மா பகத்சிங்னா படிச்சு தொலைங்கப்பா எல்லாரையும் பார்த்து. பகத்சிங் கூட நமக்கு வேண்டியவர் தானுங்க ஒருத்தன். எப்படி வேண்டியவர் கேட்டேன், அவரும் நம்ம நாடார் இனத்தை சேர்ந்தவர் தான். சாதி வச்சாட்டானா எங்கேயா இப்போ கோவம் வருமா வராதா எனக்கு? அந்த காலத்தில் சீத்தலை சாத்தினான்னு போய் தப்பா புலம் பாடும்போலாம் எழுத்தாளி வச்சு தள்ள குத்திருக்காரு போகிற. அப்படி தான் நான் வாழ முடியும். தப்பு தப்பாக சொன்னான்னு ஒன்றா. இந்த சரத்குமார் காமராஜுக்கு மண்டபம் கட்டினான்னா விருதுநரில், அவன் பாட்டு ராதிகா போய் கட்டிக்கிட்டோம். காமராஜுக்கு மண்டபம் கட்டுறேன். ஏல காமராஜ் ஓட்டையெல்லாம் மண்டபம் கேட்க மாட்டார், அவர் மண்டபம். எனக்கே காமராஜ் சிலைக்கு சில தலைமைகள்லாம் மாலை போடும்போது நான் அவமானப்படும். அவன்லாம் தொடவே கூடாது இந்த சிலை. எப்படி நேர்மையான மனிதர் அவர். அவர் என்னெல்லாம் பேசினானுங்க இவனுங்க. ஆனால் அவ்வளோக்கு நான்லாம் கோவப்படுமா என்கிட்ட கேட்பார், ஏன் கோவப்படுற, நீ தானே சொல்ல என்கிட்ட, அவன் புத்தி அவன் காட்டுறான், நீ அதை போய் வருத்தப்பட்டு இருக்க, நீ உன் புத்தியை காட்டு, நல்லவனாரு. 67 தேர்தலில் அவங்க கூட்டி கொடுத்த காங்கிரஸ்காரங்கிறாங்க. நான் பேசினேன், ஆமாம்மா 1000 பள்ளிக்கூடம் இந்த இடத்துல 30,000 பள்ளிக்கூடம்னு கல்வி வசதியை கூட்டி கொடுத்த காங்கிரஸ்காரருங்க. அப்போ தான் பெருந்தலைவர் என்ன மாமல்ல பார்க்குறாரு, மேடைக்கு வரா, நான் சொல்ல கேட்டே இருக்கிறார். முடிச்சோடனே இங்கே வா பக்கத்தில் உட்காந்து வச்சிட்டார். இப்படி தான் பேசணும், என்ன அவங்கள மாதிரி பேசக்கூடாது. அப்புறம் ஒரு நாள் திருநெல்வேலி அவங்கள மாதிரி அவர் பேசி காமிக்கிறாரு. நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு முதலமைச்சர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, நான் ஏன் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறீங்க, நானும் உங்கள் கொடைநிலையில் தானே வாடுறேன். அவங்க சொன்ன மாதிரி கொடை எப்படி நான் அவங்கள மாதிரி சொல்லிட்டேன். நாங்கள் ஒரே கைதட்டு கூட்டத்தில் சொல்லிட்டு சொல்கிறாரு, எப்பா நீலாம் அந்த நாற்காலில் உட்காந்துருப்பா இல்லை நான் உட்கார விரும்புனாடான்னு கேட்டார். பதவிலாம் ஒரு துச்சம். டெல்லியில் இது ஒரு பொருட்காட்சி நடக்குது. இங்கே நேரு, வல்லப பந்து எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த எடை மிஷினில் துட்டு போட்டு ஏறுறாங்க. அப்புறம் கோவிந்த வல்லப வந்து காமராஜ் கூட, காமராஜ் நீ ஏறலையாங்கிறாரு. அவர் வரல. நேரு சொன்னாராம், அந்த 2 அண்ணா கூட அவன் பையில் இருக்காதுன்னு. செத்துமோ ஒரு 10,000 பேங்கில் கிடந்தா, அதுவும் ஒன்றில் எம்பியாக இருந்த பணம், ஒரு 2 வேட்டி 2 சட்டை, அவ்வளோதான். கடைசியில் சுகர் இருந்தனால அந்த அசைவெல்லாம் சாப்பிட முடியாது. திருநெல்வேலியில் டிவிஎஸ் கெஸ்ட் ஹவுஸில் யாரும் பார்க்க போயிருக்கேன். என்ன கீரையாக சாப்பிட்றீங்க, சும்மாடா டாக்டர் சாப்பிடக்கூடாங்க. பையில் ஒரு ஆரஞ்சு வில்ல வச்சுருப்பார், சுகர் டவுன் ஆனால் போட்டுக்கூடாது. எப்படி மனுஷங்கய்யா. ஒரு கார் இப்போ லோக்கல் வந்தானாலே முன்னால் 20 கார் பின்னால் 20 கார். இன்னைக்கு எவனோ வரான், ஒரே காராக இருக்கு. யாருன்னு கேட்டேன், எல்லா விதத்திலும் சிறப்பாக கொள்ளையடித்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதனால் அவரை நாங்கள் வரவேற்கிறோம். அறிஞர் தான், நம்மளாம் அதை அடிக்க முடியும். கொள்ளையடிக்க அறிவு வேணும்யா. எப்படிலாம் அடிச்சிருக்கானுவா அடிச்சுட்டு வெக்க. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்களா, திருடனுக்கு கொள்ளையடிக்கவனுக்கு வெக்கமே இருக்காது. மானம் சூடு சொன்னேன். நம்ம ஒரு சின்ன தப்புனா நம்ம பொண்டாட்டி கேட்டுவான்னு நமக்கு உயிர் போயிடும். அவனுக்கு இல்லவே இல்லையே, வேட்டி உடுத்திட்டு தான் வரணும். ஆனால் வேட்டி இல்லைன்னு தான் மக்கள் பார்க்கான்னு அவனுக்கு தெரியல. அவன் வேட்டிலாம் உடுத்திட்டு வரான், மக்கள் அவன் நிர்வாணமாக வரதா தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த நாய்க்கு வெக்கம் இல்லையே. இருக்கா ஐயா? ஐயா ஒன்றும் இல்லை, அரியலூரில் ஒரு ரயில் பத்து நடத்தி ஓவிய அழகிஷா நம்ம பக்தவச்சல் இவர் சகலபாடி தான் அதில் மந்திரியாக இருந்தார். லால்பூர் சாஸ்திரி இருந்தார். உடனே ரயில்வே மந்திரி பற்றி ராஜினாமா பண்ணாங்க. இப்போ ஒன்றுமே பண்ண மாட்டேக்கானுல. நம்மளா ராஜினாமா எழுதி வாங்கினதான். இந்த தெலுங்கு சினிமாலாம் கிடையாது, மந்திரிகளை அடித்து விரட்டோன்னு பார்த்தீங்களா, தெலுங்கு அப்படி அடிக்கணும், வேறு வழி இல்லையா. உங்களெல்லாம் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களுக்கெல்லாம் வயசாகிட்டு போயிடுவோம். அது கூட ஒருத்தன் இளஞ்சிங்க சொல்லிட்டு போனான். அவனுக்கு எதோ நம்ம தம்பிக்கு உனக்கு ஒன்று சொல்லித்தானப்பா, சிங்கம் ஒரே ஒரு வேலை தான் செய்யும், அவ்வளோதான் சொல்ல. நீங்கள் படித்து எழுதிக்கணும். எல்லா மிருகங்களையும் பெண் மிருகங்கள் தான் வேட்டையாடும், கொண்டு போட்டதை அந்த ஆண் சிங்கம் திங்கும். நீங்கள் வீட்டில் திங்க மாதிரி அதுக்கு தான் அப்போது சிங்கம் அந்த
இந்த ஒருத்தனை தென்பாண்டி சிங்கம்னே தமிழ்நாட்டை கெடுத்து மிஷின் கன்லேயே 4 விதம் வந்துட்டு கேட்டுங்களா. இவன் பல விஷயம் எனக்கு வெக்கமாக இருக்கியா. எல்லாருக்கும் அவங்களே பட்டம் கொடுத்துக்கிடுவான். இவன் அவன் அறிஞர்ன்றான், அவன் இவனை நாவலன்றான், இவன் அவனை பாவலன்றான். ஒரு நெல்லஜமணி தாத்தா கொடுத்தா அந்த பட்டம்லாம் உங்களுக்கு யாரடா கொடுத்தான்னு கேட்டேன். நாங்களே கொடுத்துக்கிட்டோம் காணுவோம் அப்படின்னாரு. காமராஜருக்கு திமுக மேயரானவுடனே மெட்ராஸோட சிலை திறக்கிறாங்க. உயிரோடு இருப்பவர்களுக்கு சிலை திறக்கக்கூடாதுங்கிற கொள்கையில் உறுதியாக இருக்கிற பண்டிதர் நேருபிரான் வந்து அந்த சிலையை திறந்தார். அப்போ நேருட்ட கேட்குறப்ப உயிரோடு சிலையை திறக்கக்கூடாதுன்னு ஏன் வந்து திறந்தீர்கள்ங்கிற, இவன் தான் மட்டும் உயிரோடு இருப்பதை விரும்பவில்லை, எல்லோரும் உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் காமராஜ். ஆகவே அந்த சிலையை நான் திறந்தேன். அதை ஆனந்தவனில் காட்டு மட்டும்தான். காமராஜ் நடந்து போகிறாரு. ஒருத்தமே ஐயா உங்களுக்கு சிலை திறக்காங்க, அது ஆகட்டும் பார்க்கலாம் நான் போகிறேங்க. பெத்ததாய்க்கு 50 ரூபா அதிகம் கொடுக்கலையா. இப்போ எல்லா வீட்டுக்கும் பாதுகாவல் போட்டுக்கானு. அவ்வளோதான். நான் வேற என்ன உங்களுக்கு விவரமா சொன்னீங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு. இருந்தும் ஓட்டு போடுதியா, ஓட்டு ஓட்டு தெரியல. அப்போ மாற்றி போட்டு சொல்லுங்க. அவ்வளோ புரியுதா உங்களுக்கு? நான் என்ன கேட்கேன், இப்போ மேட்டூர் டேம் ஃபுல்லாயிரும். விவசாயம் பார்க்க போகணும். இன்னும் விவசாயிக்காக பாடுபடுறேன்னு சொல்லவே விபச்சாரம் நடத்தணும் பாடுபடுறான். பச்சாவை பேசுகிறேன். விவசாயிக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. இன்னொன்று சொல்லையா, நான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்னால் என்னெல்லாம் செய்ய முடியல அதை அடுத்தவன் செய்யணும்னு சொல்கிறத விட நீ ஏன் செய்ய முயற்சி பண்ணல அந்த நேரத்தில் கேட்பான்ல. ஆனால் அவங்க கவுண்டன் எல்லாத்தையும் சமாளிக்கான். யார்? எடப்பாடி கவுண்டன். எதோ காதில் வாங்கினா தானே வருத்தப்படணும். அந்த கிளீனாக பஞ்சு வச்சு அடைச்சிருக்கான். அது ஒரு பஞ்சை பன்னீர் அடிச்சிருக்கான், இன்னொரு பஞ்சை அவன் செங்கோட்டையை அடைச்சி விட்டான். அதனால் அவனுக்கு கவலை இல்லை. என்ன வேணாலும் பேசுங்களேன், நம்ம வண்டி ஓடிட்டுருக்கு. இப்போ 18 எம்எல்ஏ நீக்கம் வந்து செல்லாதுன்னு தீர்ப்பு வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆளுநர் ஆட்சியை கொண்டு வர போகிறான் மத்திய அரசுன்னு அர்த்தம். செல்லும் சொல்லிட்டான்னா இவனை கவுண்டன் இன்னொரு ரவுண்டு இருன்னு விடுதான்னு அர்த்தம். இவ்வளோதான் அர்த்தம். ஐயா ஓட்டெல்லாம் பார்த்து போட்டு சொல்லிங்க, நல்லா இருப்பேன் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு மிக புகழ்பெற்ற தமிழ்நாடு. காமராஜ் காலத்தில் ஒரு சின்ன விஷயம் இல்லை, இந்த ஃபிஸ்கல் இயர் ரெண்டுமாங்களா, இந்த ஃபினான்ஷியல் இயர் ரெண்டு, அதில் காமராஜ் வெங்கட்ராமனா பக்தவச்சலத்தை சிசி பணத்தை கூட்டி டெல்லிக்கு போயிடுவாங்க. நேரு சொல்லுவானா காமராஜ் வர்றாரு என்னன்னு. எந்த மாநிலம்லாம் அதுக்கு ஒதுக்கின நிதியை வாங்கலையோ அந்த நிதியை பிறகு காமராஜ் தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு போவார். அப்படி தான் அவர் வளர்த்தாருங்க. ஆந்திராவுக்கு ஒதுக்கிப்பாங்க, வாங்க மாட்டான். ஆந்திராவில் எனக்கு தெரிஞ்சு நான் போயிருக்கேன். ஸ்டேட் பேங்க் இருக்கு, அந்த ஊரில் கரண்ட் இருக்காது. என்னெல்லாம் கொண்டு வந்தார் காமராஜ். எங்கள் ஊரில் அந்த மணிமுத்தாறு அணை, அதுக்கு எவ்வளோ செலவு தெரியுமா? 1.5 கோடி ரூபா செலவு. கடைசியில் 80 லட்ச ரூபா அணை முடிஞ்சிட்டு. அந்த இன்ஜினியரை பூரா கூட்டு அணை கட்ட முடிஞ்சு நாங்கள்லாம் போயிருக்கோம். இன்ஜினியரில் பூரா கூட்டு சொல்லார், ஐயா உங்களையெல்லாம் சர்க்கார் செலவு தான் படிக்க வச்சிருக்கு, இந்த 30 லட்ச ரூபாயில் இந்த ஒரு அணையை கட்டிருங்கடான்னார். அடுத்தவன் கட்டின அணைக்கு வெள்ளை அடிச்சே பேர் வாங்கிட்டானுல. இவனை ஒன்றும் கட்டல, ஆனால் வெள்ளை அடிச்சிட்டானு. அதுக்கு ஒரு வசனம் தான் பேசுவான். அந்த சுண்ணாம்பை தண்ணீரில் போட்டவனே தமிழர்களின் நெஞ்சம் போல கொதிக்கும். அதுக்கு ஒரு தமிழனை சேர்த்துவான். அல்ல தமிழன் தமிழர் டம்ளர். அந்த கொதிக்கிற சுண்ணாம்பை தெளிந்து எடுத்து நம் கூட்டணியை போற அதில் நீளத்தை கலந்து அந்த தென்னங்கூந்தலை நைத்து வலப்புறம் இருந்து இடப்புறமாக அடிப்பதற்கு போய் தான் வெள்ளை அடிப்பது. இப்படியே எங்களை அடிச்சுட்டு நம்ம ஏமாந்தமா இல்லை சொல்லுங்க ஐயா. அவர் அவ்வளவு பெரிய ஆளு. அவர் இந்த சத்துணவு திட்டம், இன்னொன்று எம்ஜிஆருக்கு அவர் மேலே அந்த பிரியன்னா அந்த மதிய உணவை சத்துணவாக்குனார். 1963 எம்ஜிஆர் சொன்னார், என் தலைவர் காமராஜர், அண்ணா என் வழிகாட்டினார். திமுகலேருந்து வெளியே வந்தோடனே நேராக காமராஜ் தான் வந்தார். நான் உங்களோட இருக்கேன், நீங்கள் முதல் முறை இருங்க, நாங்கள் சினிமாவில் நடிக்கேன்னாரு. இவர் ஒத்துக்கல, ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான ஏன்ட்டார். அதில் மட்டும் நான் காமராஜ் சண்டை போட்டேன். ஏற்கனவே நம்ம அண்ணன் வந்து சிறந்த நடிகர், ஓட்டு வாங்கினா இவனை வச்சு தான் வாங்க முடியும், நீங்க இவனை வேண்டாம். ஓ நீ அப்படி சொல்லியோ, நான் 2 கூத்தாடி எதுக்குன்னு நினச்சேன். அவருக்கு பரந்த மனம். அண்ணாத்துறைக்கு உடம்பு செல்ல படுக்காரு, இவர் தான் ஆஸ்பத்திரி போய் சண்டை போட்டாரு. அவனுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிச்சா டாக்டர்கிட்ட முதலமைச்சர் படுத்திருக்காங்க. அப்புறம் தான் புற்றுநோய் கண்டுபிடிச்சாங்க. இந்திரா காந்தியை சொல்லி விமானத்தில் சிறப்பு ஏற்கேற்பா பண்ணி அமெரிக்காவுக்கு அண்ணா மன்னிச்சு அவருக்கு வைத்தியம் பார்த்தது பெருந்தலைவர் காமராஜர், இந்திரா காந்தி. அது மாதிரி எம்ஜிஆரை அமெரிக்கா வச்சு பார்த்தது யார்? ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி. ஒரு நாட்டின் பிரதம மந்திரி வந்து ஒரு இடத்துக்கு வரணும், 15 நாளைக்கு முன்னால் நோட்டீஸ் கொடுத்து புரோட்டோகால் வரணும். ஆனால் எம்ஜிஆர் மருத்துவமனையில் படுத்தோடனே இந்திரா காந்தி ஓடி வந்தது, சட்டத்துக்கு புறம்பா. எம்ஜிஆர் உண்மையாக இருந்தார். நேரு சிலையை கத்திப்பாரா சந்திப்பில் திறந்தார் எம்ஜிஆர். அந்த மேடையில் சொன்னார், உன் குடும்பத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டவன் ராஜீவ்காந்திட்ட. நான்லாம் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவரை. ஆனால் அவர் மாதிரி
ஜெயலலிதா அவர் தன் மகளாக நினைச்சாரு, பொய்யா சொல்லிட்டான் இல்லையா, இவனும் ஔவையாரவே கற்பழிச்சிடுவானோ, ஔவையாரை கபிலர் கற்பித்து விட்டாரு கூட ஒரு கதை எழுதுவானோ, வழங்கா போயிடுவோம். இவன் அண்ணாத்துறை ஒரு ரோமாபுரி ராணிகள்னு எழுதினார். அதில் ஒரு ராணியினுடைய கணவன் இறந்து போகிறான். கணவன் இறந்தால் ராணி பதவி போயிரும்ல, அதனால் பெத்த மகனோடே படித்தவ ராணியாக இருந்தான்னு எழுதுறாரு கதையை. நமக்கு தேவையா அண்ணாத்துறை எழுதுனது? உடனே கருணாநிதி எழுதினார் கான்ஸ்டபிள் கந்தசாமின்னு எழுதி, ஒரு கான்ஸ்டபிள் கந்தசாமிக்கு மக அவளுக்கு கல்யாணம் பண்ண முடியலாம். கான்ஸ்டபிள் கந்தசாமி அவளே அந்த பண்ணை கற்பழித்தானா. இவர் கதை. தமிழ்நாடு, தமிழ் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கைய முழங்கு. கிறுக்கு பயிர் எவ்வளோ அயோக்கியதான் நடந்திருக்கு இந்த நாட்டில். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். தமிழ்நாட்டில் பிறந்து இந்த வெள்ள கோயில் பையங்க மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் வச்சுருக்காங்க போல. அவரை தான் சுட்டாச்சே இவனுக்கு இந்த வேலைன்னு நினச்சேன் நான். முதல்ல அறிவுட நம்பி வரணுன்ட்டான். ஆதிலாம் வந்து அந்த அழைப்பது கொடுத்த போய் எப்போ மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் என்னடா ஆச்சரியமாக இருக்குது, அவர் ஊர்லேயே வைக்க மாட்டேங்கானே, நீ வச்சிருக்கியான்னு. இது மகாத்மா காந்தி வரலாற்றையே எந்த வெள்ளைக்காரன் நம்மளை அடக்க வந்தானோ அவன் தானே எடுத்தான். சர்ச்சில் என்ன சொன்னான் தெரியுமா? யார் எங்களை எதிர்த்து கொண்டிருந்தானோ அவனை நாங்கள் இருக்கிறவரை பத்திரமாக வைத்திருந்தோம், நீங்கள் தானடா கொன்றீர்கள். நான் நம்மளை பார்த்து எவ்வளோ பெரிய அவமானம் நம்ம நாட்டுக்கு. சர்ச்சில் சொன்னா, என்னை எதிர்க்க வந்த காந்தி பீரங்கியோடும் துப்பாக்கியோடும் வந்திருந்தான், அவனை கொண்டிருப்பேன். அவன் அகிம்சையோடும் அன்போடும் எனக்கு எதிரே நின்றான், அவனை என்னால் சுட முடியவில்லை. அகிம்சைங்கிறது எவ்வளோ பெரிய மந்திரம் அது. உண்ணாவிரதம்னா விளையாட்டாயா? 32 நாள் கிடந்திருக்காரு. இனிமா கொடுத்து எல்லாம் வயிற்ற கிளீன் பண்ணி பச்சை தண்ணி மட்டும். இப்போ அந்த கவுண்டமணியர் படத்தில் சொன்னால், உண்ணாவிரதம் ஒரு டீ கடை இருக்க இடத்துல வைக்காம போயிட்டானாலும் மார்படத்தில். இந்த மனோரமா அங்கேருந்து கோழிக்கறி காட்டுவாள் அவளுக்கு. அப்படி தான் உண்ணாவிரதம் இருக்கான்னு வைப்பான். அதில் அந்த பாசமலர் அந்த காலம் காட்டுவான். பிரெட்டிலே தலையணை செஞ்சு படுத்துருவான் தெரியுமா, பாசமல்ல தங்கவேலு, அது தின்னுட்டு. நான் என்ன சொல்றேன், பெரியவரை நமக்கு அறிமுகப்படுத்திய போராட்டங்களா இந்த அசிங்கப்படுத்தாங்கடா, கொச்சப்படுத்தாங்கடா. எனக்கு புரியலையே. கண்ணகி சிலையா நிற்கிற பிள்ளை ஒரு எக்ஸ்ட்ரா நடிகை. ஒரு பெரிய தலைவருக்கு வேண்டியவா அவளையே கண்ணகிக்கு மாடலாக வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே விவரிச்சு சொல்ல முடியாது. கல்பனான்னு பேர் அந்த பிள்ளைக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா எல்லாருக்கும் கடற்கரை சிலை வச்சுட்டானுங்களே. ஜெயகாந்தன் ஒரு தடவை சொன்னார், எல்லா சிலையும் கடலை பார்க்க வச்சிருந்தா அதுகளே ஓடி போய் கடலில் விழுந்திருக்கும், அதான் இங்கே பார்க்க வச்சுட்டானோன்னு எழுதினார் அவர். வள்ளுவர், ஊஏ சாமிநாயர், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏமாத்து. காமராஜ்கிட்ட போய் சொல்கிறான் ஒருத்தன், இது இல்லை இன்னொரு 1000 கோடி ரூபாய் செலவழிக்க முடியுமில்லான்னு. அதுக்கு தான் நிதி மந்திரி இருக்கானே, நீ ஏன் கஷ்டப்படுத? சென்னையில் மாணவர்கள் போராட்டம், பெரிய பஸ் போராட்டம், பஸ் கண்டக்டர் அடிச்சுட்டான்னு மாணவர்கள்லாம் கோட்டையில் நிற்காரு. காமராஜ் வெளியே வராரு. முதலமைச்சர், என்னையா அந்த கண்டக்டர் எங்களை அடிச்சுட்டான், எந்த நம்பரு அந்த ரூட்டு கேட்கான். உடனே அதிகாரி கூட்டம், அந்த ரூட்டில் அந்த கண்டக்டர் பேர் தெரியுமா தம்பிங்க? அவங்க சொல்கிறாங்க ராமன். அவனை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார். மாணவர்கள் காமராஜ் வாழ்கன்னு போயிட்டான். 1 மணி நேரம் கழிச்சு அந்த கண்டக்டர் வரான், காமராஜ் கூட போய் நிற்கான். எந்த ஊர் உனக்கு? செங்கல்பட்டு. எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில்? 6 பேர். யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்க? நான் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறேன். ஒருத்தன் சம்பாதிச்சுட்டு பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட சண்டைக்கு போகலாமா? லூசு இல்லையா, என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களாமே. அப்படி சொன்னா தானே அவன் போவான். டிஸ்மிஸ்லாம் பண்ணலை, நீ விழுப்புரத்தில் போய் வேலை பாரு. அந்த ஆள் படித்து பிடுங்கணுமோ, அவன் படிக்க வேண்டான்டா. அவனுக்கு அறிவு இருக்கு. அறிவு வேறு, கல்வி வேறையா? நான் படிக்கலை, ஆனால் நான் அறிவாளி. படிப்பு வேற, அறிவு வேற. கல்வி அறிவை தராது, அறிவு ஏற்ப இருந்தால் கல்வி தரும். அவர் அப்படி பிறந்தவர். சின்ன விஷயங்களை சொல்லிடுவார், சிரிச்சுட்டே சொல்வார். பக்ரானங்கள் அணைக்கட்ட முதல்ல நேரு கட்டிட்டார், திறந்து விட்டாச்சு. பஞ்சாப்காரன் நதியை புறம் அடைச்சிட்டீங்க, கோவப்படணும், விளைச்சலுக்கு போல. தமிழ்நாட்டிலேருந்து விவசாயிகளும் ஆந்திரா விவசாயிகளும் கொண்டு உழுது பயிரிட்டு காமிச்சப்போ தான் பஞ்சாப் தான் இந்தியாவிலே இன்னைக்கு தன்னிறை பெற்ற பூமி. கொண்டாடும்போது வேண்டாம். இப்போ அந்த 4 வழிச்சாலை போட்டோம் இல்லையா, போடும்போது இருக்கிற வேப்ப மரம், ஆலமரம், புன்னை மரம் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டோம்ல. கோயிலை புறம் அடித்தோம். ஆனால் கோயில் புறம் திரும்ப வந்துட்டு மரம் எங்கடா? மரம் தான் தேவை, கோயில் வேண்டாம். கோயில்னா சண்டை எடுக்க போறியா? அதுக்கு தானே கோயில். ஒரு ஊரில் தேர் இருக்கக்குள்ள 30 ஜாதி எடுத்துதானுங்களே. இந்த தேவர் மண்ணில் காட்டும் முத்தில கமல் தேர்தலுக்கு வந்து அந்த கிளவி காந்தி மீது கால் துண்டா போயிரும்ல, குண்டை வீசிடுவானுவா. நான் என்ன கேட்கேன், பெரியார் அதை அருமையாக சொல்ல. திருநெல்வேலிக்கு வந்தால் திருநெல்வேலி எங்கள் தேர் 3வது பெரிய தேர். தமிழ்நாட்டு ஃபஸ்ட்டு திருவாரூர், 2வது ஸ்ரீவில்லிபுத்தூர், 3வது எங்கள் தேர். இழுத்து இந்த குழாயெல்லாம் உடைச்சிட்டானு, பூமியில் போச்ச குழாயை. எங்கள் ஊர் ரொம்ப ரசனையான ஊர். அன்னைக்கு பெரியார் பேச வர்றாரு, தேர் இழுத்தம்புறம் அங்கே வந்திருக்கான். அவர் சொல்றாரு, இன்னைக்கு கூட இந்த ஊரில் இந்த முட்டா பசங்கள்லாம் சேர்ந்து இம்புட்டு போல சாமியை வச்சு இம்புட்டு தண்டி தேரை இழுத்து காமராஜ் பட்ட குடிநீர் குழாயெல்லாம் உடைச்சிட்டானு எல்லாரும் கைதட்டான். எல்லா பேரும் தேர் இழுத்தவன். அவர் இவனோட முட்டா போய்க்காரு. அவருக்கு அது லைசன்ஸ் பேசலாம். சொல்லாரு, ஒரு பிளைமூத்துக்கார் வாங்கி
அம்பாளின் சாமியால் வச்சு பட்டர் ஓட்டு போன்ட்டானே, ஏன் அந்த குழாய் உடைச்சி என்னார். ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடிய தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்தெடுக்கிறீர், ஆறினாலும் அறியனாத ஆதிசித்தநாதரை பேதையான மனிதர் பண்ணும் பரளி பாரும். செவ்வாய்க்கர் சொன்னான், இல்லை இவ்வளோ தண்டி தேரில் ஒரு சின்ன செம்பு வச்சு இருக்கீங்களடா, கடவுள் எங்கே இருக்கான்னு உனக்கு எவனுக்கா தெரியுமாங்கிறான். நம்ம எல்லாரும் சொல்லலாம்ல கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு. அப்போ பொண்டாட்டி அடிக்கக்கூடாதுல, அடித்தா கடவுள் பார்ப்பார்களா? நான் கேட்குங்க. கண்காணி இல்லைந்து கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காண்கால், கண்காணியாக கலந்தங்கம் நின்றாரை கண்காணி கண்டார் திருமலர் சொல்லலாம். கண்காணிக்க யாருமே இல்லைன்னு நினைச்சு மனுஷன்லாம் தப்பு பண்றான். எல்லா இடத்துலையும் இருந்து கடவுள் கண்காணிக்கிறான். எல்லா இடத்துல இருந்து கடவுள் கண்காணிக்கிறான்னு எவன் நினைக்கானோ அவன் நல்லவனா இருக்கான். ஆனா எல்லாரும் சாமியை தானே கும்பிடுவான். இந்த 3 சீட்டு பண்ணான்ல சூதாட்டம், அவனும் சாமியை கும்பிட்டு தான் போடுறான். அதில் வைக்க வேலையும் சாமியை கும்பிட்டு தான் வைக்கான். அது போலீஸ் வாங்குறாருல, அவரும் சாமி கும்பிடுறாரு. இன்னொன்று, அந்த போலீஸ் போனால் அந்த ஐயப்பங்களுக்கு மாலை போட்டுக்கிறான். அந்த ஐயப்பங்கள் மாலை சாமி கூட போகிறானுவோ. ஆனால் எனக்கு சங்கடமாக இருக்கும். சின்ன ஊர்லேயே இருக்கா ஐயக்கப்பே பூரா போட்டுக்கிட்டு அவனை நான் சாமிங்கணுங்க. நான் ஒரு விலங்கால் வேற மாதம் வேலை ஐயப்பா ஏழைங்க வாழை அப்படிம்பேன். நினச்சி சாமிம்மா, சாமி உங்கள் பொண்டாட்டிக்கு எனக்கு இல்லை, நீ ஐயப்பன் தான், நீ எதுக்கு மாலை போட்டுக்க எனக்கு தெரியும். இந்த 1 மாதம் போலீஸ்காரவங்க கிட்ட வரமாட்டான், அதுக்கு போட்டிருக்க நீ. அங்கேருந்து இறங்கும் போதே குடிச்சிட்டு வந்துடுறான். தாடிக்குள்ளே தொங்க விட்டுப்பானு போல, இல்லை இருமுடியில் அதிகம் வச்சு கெட்டுதான் இவ்வளோ என்ன இளவ நமக்கு என்ன தெரியுது. அந்த 41 நாள் குடிக்காமல் இருக்கக்கா போகிறேங்கானே. நான் ஒரு தடவை திருநெல்வேலி மாலை மரத்தில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார், சொக்கலிங்கம் பிள்ளை. அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயப்பங்களை சுற்றி 6 புலிகள் நடமாடுகின்றன செய்தி போடணுன்னு போட்டு விட்டான். திருநெல்வேலேருந்து ஒரு பேரும் போக மாட்டேங்காங்க கோயிலுக்கு. இல்லை போலையாண்ணே, இல்லைனாச்சு சாமி அடுத்த வருஷம் வர சொல்லிட்டாருங்க. கனவுல வந்தாரான் ஐயப்பன் வருவாருவாங்க கனவுல. 8 புலி நடமாடினா ஒரு பேர் சத்தத்தையும். அதில் இன்னொன்று, அந்த கோஷம் போடுறதுக்கு தெரியுமா, மலை மேலே போகும்போது மிருகங்கள் விலகிறதுக்கு தான் கோஷம். ஊருக்குள்ளே மைக்கு வச்சு போடுறானே. 4 மணிக்கு நான் என்ன பாவம் பண்ணையா, சாமியே ஊரே எந்திரிச்சது. என்னன்னு சுப்பியா கோயிலுக்கு போகிறான். அதுக்கு இங்கே நம்மளை எம்எல்ஏ எழுப்பினா நான் இதெல்லாம் அறியாமைங்க. அங்கே போய் சத்தம் போடு மிருகங்கள்லாம். இவங்க இந்த அந்த மிருகங்களுக்கும் விவரம் தெரியுது மேலே இருக்கிறதுக்கு. நம்ம விட மோசமான மிருகங்கள் கீழே இருந்து வருவதனால் இந்த 1 மாதம் நம்ம வேலை எங்கேயாவது போயிருந்தா அது போயிருது மாதிரி. இவனை புலியோட புலி சிங்கத்தை கூட நம்ம சமாளிச்சிடலாம். இவனு தான் வள்ளலார் நடந்து போகும்போது அந்த ஊரில் ஒரு சாமியார் ஒவ்வொருத்தனா இவன் நரி, இவன் புலி, இவன் சிங்கன்னு வள்ளலார் போகும்போது அது ஒரு மனுஷன் போறானார். எத்துணையும் பேதமராது எவ்வுயிரும் தம்முயிர்வல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஒக்கின்றார் யாவர் ஒரு உளம்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புடியும். அவர் என்ன சொல்றாரு, எல்லா உயிரையும் ஒன்னா எவன் நினைக்கிறானா அவனுக்குள்ளதாண்டா கடவுள் இருக்கானா, அவனை கும்பிடுங்க கும்பிடுங்க எல்லார்ட்டையும் அன்பாருங்க. ராமகிருஷ்ண பரமேஸ்வர் மனைவியவே சக்தி தேவியில் கும்பிட்டார் சாரதாவை. அவருக்கு சீடம் தான் விவேகானந்தன். ஆனால் கடைசிவர பிரம்மச்சாரியா இருந்துட்டானே. விவேகானந்தர் மேலே அவதூறே வரலையே. இப்போ நம்ம சாமியார்னு சொன்னாலே பையில ஒரு மாதிரிலாம் பார்க்கான். என்கிட்ட ஒரு பையன் கேட்டான், அன்னைக்கு பேசிய இவ்வளோ கூட்டம் கொடுது, நம்ம ஒரு ஆசிரமம் தோங்குவோமே. அப்படியே சண்டாளா எதுக்குல என்ன உங்களுக்கு வயசாச்சு என்னாச்சு, நாங்கள் ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ ஆசிரமம்னா என்ன ஆகி போச்சு பார்த்தீங்களா இந்த நாட்டில். நம்ம நீங்கள் சிரிக்காதீங்க, நம்ம அவமானப்படணும். இதுக்கெல்லாம் சாமியார்லாம் ஓட ஓட விட்டு அடிங்க ஐயாங்க. எதுக்கு சொன்னேன்னு தெரிஞ்சுங்க. எங்கள் ஊரில் ஒரு சாமியார் வந்திருந்தான். நம்மகிட்ட நமக்குன்னு ஒரு அருமையான செட்டு திருநெல்வேலியில் உண்டு. எல்லாம் என்னென்ன நான் சாமியை போய் கும்பிடுவேன், நீங்கள் பட்டான்னு சாமியை அடி விட்டுருங்கன்ட்டேன். விட்டானும் அடி தேம்பி தேம்பி எழுதாரு சாமியார். சாமியாருக்கு அடி வலிக்கக்கூடாது ஐயா, சிவபெருமான் அவருக்குள்ளே இருந்தால் ஏன் வலிக்கு, இப்போ பிராடு தானே. சாமியார் சாப்பிடுதான்ல ஐயா, சாமியானா சாப்பிடாம அட யோகி உட்காந்துறேன் ஒரு மாதம் சாப்பிடாம ஏன் பார்ப்பான். அது உங்கள் மண்டலம் தான். எங்கள் ஊர்லலாம் சாமியாரை முதல்ல போட்டு பார்த்துருவானுவோ. எங்கள் ஊரில் சோமியார் வந்து பூமிக்குள்ளே இருக்கேன்னா இருக்கேன்னு சொல்லி நம்ம பலகையெல்லாம் போட்டு மணல் அடிங்கன்ட்டான். எங்கள் ஊருக்கார பிறகு காங்கிரீட் போட்டு பூச்சிட்டானுவோ. 3 மாதம் கழிச்சா இருந்தால் புழுவும் பூச்சிமா வருது வெளியே. கல்ல உடனே அந்த சாமியாரோட சொந்தக்காரன் சொன்னான்னா, மணலை கிணல போட்டு தான் கொஞ்சமாவது காற்று உள்ளே போயிருக்கேன், திருநெல்வேலிக்காரன் பூச்சிட்டாயான். அதில் தான் பார்வை டேக்ஸ் எங்கள் ஊரில் சினிமா தேட்டர் இருக்குது. பொம்பளை ரொம்ப நாள் அந்த கோயில் இந்த தேட்டருக்கு போக மாட்டோம், செகண்ட் ஷோ சாமியார் கூப்பிடுதாருன்னு. அப்பவும் செத்த பிறகும் கூப்பிட்டுருக்கான் ஐயா. அப்போ இது பிறகுமா அந்த நாடு யோசிச்சு பாருங்க. மனுஷனாக இருங்கய்யா, பொண்டாட்டி பிள்ளையோட வாழுங்க, பிள்ளைகளை அன்பா நடத்துங்க, பிள்ளைகளை படிக்க வைங்க. உங்களால் எவ்வளோ செலவு படிப்போ அதில் படிக்க வைங்க. அவன் படிக்க வைக்காம நம்ம பிள்ளைய படிக்க வைக்கக்கூடாது. அவன் பிள்ளைக்கு 2 வீலர்னு நம்ம பிள்ளைக்கு 2 வீலர் வாங்கி கொடுக்கக்கூடாது. மெட்ராஸில் ஒரு கூரியரில் வேலை பார்க்கப்ப அப்பாட்ட பையன் தகராறு பண்ணி பைக் வாங்கி பிறந்த நாள் இன்னைக்கு ஓட்டி செத்து போயிட்டான் தெரியுமா தம்பி.
யோ ரஜினி பைக் ஓட்டுறான்னா 1000 போலீஸ் போட்டு ரோட்டில் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் மட்டும் ஓட்ட கேட்பானுங்க. அவர் வெறுமனை ஓட்ட விட்டா 200 பேரை கொண்டு வர மாட்டார் அவர். சினிமா வேறடா. அந்த தம்பி பக்கத்தில் இருக்கு. சினிமானா என்னன்னு சொல்லு. ஒரு 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 4 ஷாட் எடுக்கக்குள்ள எவ்வளோ நேரம் தெரியுமா? தமன்னா நல்லா தான் இருக்கா, நமக்கு பொண்டாட்டி இருக்காள்ல, அவளை தமன்னா நினச்சி தொலைய. ஆனால் ஒன்று அவட்ட போய் தமன்னா மாதிரி இருக்கேன்னா செருப்பால் அடிச்சிருவா. அது வேற சங்கடம் இருக்கு. நல்லா இருங்க. அது யாரோ குழந்தை அழுதான் பாருங்க. ஐயோ அவனையும் கஷ்டப்படுத்திய. இது பாரு, இது ஒரு பெரிய சங்கடம் நம்ம நாட்டில். குழந்தைன்னா அழுவும், குழந்தைன்னா பசிக்கும், குழந்தைன்னா ஓடும் சாடும் விழுந்துடும். தமிழன் தான் வீரமாக வளர்ப்பான். கடற்கரைக்கு போன பிள்ளை எல்லாம் கடல்கிட்ட போயிடாத, என்ன உங்கள் தாத்தாவத கடல் தான் இழுத்துட்டு போச்சுன்னு வரலாறு சொல்லுவான். நீங்கள் பாண்டிச்சேரி போனால் அந்த ஃப்ரெஞ்சு பீப்புள் வருவான். அந்த குழந்தைகள் ஓடி போய் ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸில் ஏடுறான். அவன் கவனிக்கையில் போகிறான். நம்மளுக்கு ஐயா பிள்ளை மேலே இருக்கான், பிள்ளை இவன் பெத்த தாய் இந்த பண்ணி சும்மா வருவான். இவனுக்கு என்ன வந்தது? அவன் அப்படி திரும்பி பார்த்தான். ஜேம்ஸ் சொன்னான். அது சரணு கீழே வந்தது, அடிபட்டு தடையிட்டு ஓடிட்டு. இவன் போகும்போது ஐயா அந்த பக்கம் போயிடாது, என்ன இந்த சூவுக்கு கூட்டு போகிறேன், ஆனால் சிங்கத்தை குண்டுக்கிட்ட போகாது, அது ரொம்ப பசியாக இருக்கும். போட்டு மேலே செத்தா போயிடுவான் பிள்ளை. பிள்ளைய தைரியமாக வளர்த்து தொலைங்கண்டா. ஏரோப்ளேனில் போகாத. என்கிட்ட ஒருத்தன் சொன்னேன், பாக்கியராஜ் இருக்கால அவங்க நடிகர், ஏரோப்ளேனில் போக மாட்டாங்க, விபத்து வந்துடும். ஒரு தடவை என்எஸ் கிருஷ்ணன் டெல்லிக்கு போகிறதுக்காக காந்திருக்காரு. அந்த பிளேனில் அவர் போகல. அந்த பிளேன் விபத்துக்குள்ளாயிட்டுது. என்எஸ் கிருஷ்ணன் ஒருத்தர் சொன்னால் நல்ல வேலை என்னாச்சு நீங்கள் போகலன்னு. என்எஸ் கிருஷ்ணன் பதில் சொன்னார், நான் போயிருந்தால் அந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்காதுன்னு. அவன் நம்பிக்கை. நான் உலகம் பூரா போறையா, இன்னும் ஜப்பான், ஃபின்லாண்டு, சுவிட்சர்லாந்து 3 நாடு தான் போகல. நம்ம தமிழர்கள் கேட்ட பணம் தாரான். அதுலேயும் மலேசியாவுக்கு மட்டும் போயிட மாட்டேன். ஏன்னா கருணாநிதி அங்கே போக பயப்படுதாரு. அப்போ நான் போகலாமா? அவரே பயந்தான், நான் எவ்வளோ பயப்படணும். அவர் சொல்லியிருக்காரு என்ன வித்துருவானு ஒன்று. ரொம்ப மோசமான ஒரு அங்கே போனால் சாதி சங்கமாக வச்சுருக்கான். இது இன்னொரு குடும்பம் பாருங்க, செட்டியார் சங்கத்துக்கு காந்தி படத்தை போட்டிருக்கான். ஐயா இந்த ஊர் விளங்குமா ஐயா? அவர் செட்டியானா, இவனும் செட்டியானா. நாடார் சங்கத்தில் காமராஜ் படத்தை போடுவான், பிராமண சங்கத்தில் பாரதியார் படத்தை. என்னையா அநியாயம்? அவனுக்கெல்லாம் ஜாதியே இல்லைன்னு போறான். அவனை கொண்டு ஜாதி சங்கத்துக்குள்ள மாற்ற. காமராஜ் நாடார்னு விருதுநகரில் ஏண்டா தோக்கடிச்சிங்க அவனை? நாட்டாரெலாம் ஓட்டு போட்டி அவர் எல்லா பணக்கார நாடானு ஒரு 7 முதலமைச்சர் ஆகிட்டான்னு அவனை தோக்கடிச்சிங்க. வேண்டாம், நான் ரொம்ப பேசிட்டே இருப்பேன். என் உடம்பையும் பார்க்கணும், நாளைக்கு ஊருக்கும் போகணும். எல்லாம் கைதட்டு தான் செய்வானுங்க. எல்லாரையும் கைதட்டியே தானே ஒழிச்சிய நீங்கள். அவங்களெல்லாம் நம்பவே விடாதீங்க. எனக்கும் கைதட்டி அவனுக்கும் தட்டுதுங்களா? அதானே வருத்தமாக இருக்குது. எனக்கு மட்டும் தட்டி அவனை தட்டினீங்கன்னா சரி. எனக்கு தட்டின கையை அவனுக்கும் தட்டினான். நேரு திருநெல்வேலி கூட்டத்துக்கு 1 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாரியா. மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டா. ஐ எம் சோ சாரி, ஐ எம் சோ சாரி, உங்களை காக்க வச்சிருன்னு அழுதான். இப்போ மந்திரினா மறுநாள் வந்தால் தான் மந்திரிங்கானே. வந்து கொண்டே இருக்கிறார், ஏதோ வருகிறார், ஏதோ வந்து விட்டார், எங்கெல்லாம் போயிருக்கான வழியிலே அவனுக்கு நிறைய வீடு இருக்கியா, போயிட்டு தான் வருவாங்க. ஒரு 30 வீடு போயிட்டு வரணும். அவன் எப்படி வந்து சேருவான்? வரும்போது டயர்டாக வருவானே. என்ன ஒழுக்கமே போயிடுதியா தமிழ்நாடு வள்ளுமே அதுன்னு. இன்னொன்று, கற்புங்கிற வார்த்தை தமிழில் கிடையவே கிடையாது. கற்புக்கு அர்த்தம் என்னன்னு அவ்வையார்ட்ட போய் கிடைச்சோன்னா, கற்பனைப்படுவது சுற்றிரம்பாமை, சொன்ன சொல் மாறாமல் இருப்பது கற்புங்கிற அவ்வையார். அப்போ நம்ம தலைவன் ஒருத்தனுக்குமே கற்பு இல்லை. சொன்ன சொல்லு போல மாறிட்டே இருக்கானே. கற்புங்கிறது உடல் சார்ந்ததும் அல்ல. அதுதான் பாரதி சொன்னா, ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்திடாதோ, நாணற்ற வார்த்தை என்றோ, வீட்டை சுற்றால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ, பெண்ணும் ஒரு ஆண்மகனின் காதல். பாரதி எப்படி சொல்லலாம் தெரியுமா? புருஷன் பேணலாம், அந்த பொண்ணு எவன் பேண்டனா அவங்க கூட போவாடா, தப்பு இல்லைங்க. அப்புறம் பிராமணங்க அவனை வச்சிருப்பாங்களா? ஐயரை நினச்சி இதை வச்சுக்கோங்க. பாரதியார்ட்ட போய் ஒருத்தன் சொல்லலாம், சுப்பையா வீட்டுக்காரி ராமசாமி கூட போயிட்டா. அப்படியே அந்த சுப்பையா பேர் ரொம்ப படுத்திக்கிட்டு இருந்தான். ராமசாமி நல்ல பேர், அவனோட போயிட்டாளா, நிம்மதியாக இருக்கணும்ட்டான். உடனே என்ன பாரதி இப்படி பேசுறான்னு அவன் சொன்ன உண்மைதானையா. பொழுதன்னைக்கு குத்திக்கிட்டே இருக்க பேரோட வாழ்றதை விட அவளை காதலிக்கிற பேரோட போட்டோம். பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பெறுகின்றார். காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலகோர் கதைக்கின்றாரேங்க. பொய் சொல்றான்னு இடாங்க. நம்ம கற்பா இருக்கணுமில்லையா? நான் வந்து இப்போ ஒரு அரசியல் தொடர் எழுதிட்டு வரேன் ஃபேஸ்புக்கில். 1 லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நான் சினிமாக்காரங்கெல்லாம் இல்லை, ஆனால் படிக்கலாம் என் அறிவுக்காக. உண்மை எழுதுறேன். பல பேர் சொன்னால் இப்படி உண்மை எழுதுனா தாங்க மாட்டாங்கன்னு. நான் உண்மையாக இருந்துருப்பேன். அவன் என்ன சொன்னான், எல்லாரும் போய் சொல்லலாம், நீயும் சொல்லுங்க அண்ணையா, எப்படியா முடியும்? ஃபோனை நான் தான் எடுப்பேன், செல்ஃபோனை. ஒன்று இருப்பாங்க, என்னையா உங்கள் ஃபோனை நீங்களே எடுக்க போகிறீங்க, ஏன் ஃபோனை நான் தான் எடுப்பேன், அடுத்த வீட்டுக்கார எடுத்தா சிக்கல்ல விட்டாப்பேன். இது கேட்க என் அமெரிக்காலேருந்து, ஐயா உங்கள் ஃபோனை இல்லை உங்கள் பிஏ.
என்னால் பேச முடிஞ்சவரை என்ன ஃபோன் எடுக்கணும்னா எடுப்பேன், இல்லைன்னா வேற வேணா எடுப்பான். அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கானே. ஒரு பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் அப்புறம் சிகரெட் பாக்கெட் வைக்க ஒருத்தன் கூட நிற்பான். நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், அவனே சிகரெட் குடிக்க சொல்லுவேன், என்ன இங்கே என்னாச்சு குடிக்க என்ன. அவருக்கு ரொம்ப வருத்தம். மதுரைக்காரர் பெரிய குங்குமம் விட்டு போய்ப்பார், அவ்வளோதான் சொல்லுவேன். எங்கள் அண்ணன் சொந்தக்காரன், அவர் 555 சிகரெட் வைக்க ஒரு ஆள் கையில் ரஞ்சித்து, அவன் இவருக்கு சிகரெட் எடுத்து வாயில் வைப்பான். நீ எதுக்கு உயிரோடு இருக்க, செத்து போய் ரெண்டானே, சிகரெட்டே கேடு. அதில் அந்த பையன் கிட்டே சொல்லலாம், பழகாதீங்கப்பா. நீங்கள் ரத்த தானம் கொடுக்கணும்னாலே உங்கள் ரத்தம் சுத்தமாக இருக்கணும்னா தீய பழக்கம் உங்கள்கிட்ட வரக்கூடாது. ஏன்னா குடிகாரனுக்கு அவன் குடிச்சிட்டானா டெஸ்ட் பண்ண ரத்தத்தை தானே சோதிக்கிறாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருங்க. விவேகானந்தர் சொன்னார், வாட் நவ் இந்தியா வாண்ட்ஸ் த மசில்ஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் நர்வ்ஸ் ஆர் ஸ்டில் தி எஜாண்டிக் வில். விவேகானந்தர் உடம்பு அப்படி எக்காக்குடாங்க. அப்படி 100 இளைஞர்கள் போதுங்கிறார். உங்களுடைய இந்த இளைஞர் மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் என்பதனாலேயே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், உடம்பை நல்லா பலமாக வச்சுக்கணும். எந்த காரணத்திலையும் உங்கள்கிட்ட காந்தியின் பெயரை வைத்திருக்கிற நீங்கள் எந்த தீய பழக்க வழக்கங்களுக்கும் ஆளாகக்கூடாது. இன்னும் எவ்வளவு முடியுமோ அத்தனை நன்மை வெள்ள கோவிலுக்கு செய்யுங்கள். வெள்ள கோவில் மக்கள் உங்களை அவர்கள் வீட்டு பிள்ளைகளாக கருதுவது போல் நடந்து கொள்ளுங்கள். ஜாதி சமய வேறுபாடுகளில் போய் விடாதீர்கள். மனிதன் ஒன்றும் இல்லையா, மதம் எதுக்கு வந்துன்னா மனிதனை மனிதனாக்க மதம் வந்தது. ஆனால் இந்த மனிதன் மதத்தை வச்சே மதமாகறானே. மதம் நம்மளை மனிதனாக்கு தானே வந்து இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாதுயா. சொன்னால் கோபப்படுவானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா வழிபாட்டையும் ஒன்று சேர்த்து இந்து மதம்னு சொல்லிட்டான். சொன்னது முஸ்லீம்கள். நம்மளுக்கு சிந்துன்னு சொல்ல முடியல, இந்துன்ட்டான். அதை வச்சு இந்து மதம்ட்டான். சொன்னதே முஸ்லீம்கள் இந்த பேரை. இது விவேகானந்தர் சொல்றார், இந்து மதம் ஒரு மதம் கிடையாதுங்க விவேகானந்தர். அதை நான் சென்னையில் ஒரு மேடையில் சொன்னார், ஐயரை வேண்டியது இதெல்லாம் ஏன் சொல்லேன்னா, விவேகானந்தரை பற்றி பேச சொன்னால் அவன் சொன்ன எல்லாம் நான் சொன்னேன். ராமேஸ்வரத்தை சொன்னால் அது பாவஸ்தலங்க விவேகானந்தர். உலகில் இருக்க பாவிகள் எல்லாம் சென்று அங்கே குளித்து அதை பாவஸ்தலமாக்கி விட்டார்கள். இங்கே போய் குளிக்காதீர்களுங்க. விவேகானந்தரை வாங்கி படிங்க. அவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கான செயல்படுங்க. பெண்களை தெய்வங்களாக வழிபடுங்கிறான். உங்கள் நாட்டு பெண்களின் நிலை என்னன்னு அமெரிக்காவில் கேட்குறான். பதில் சொன்னான், நான் திருமணமாகாதவன், பெண்களை குறித்து எனக்கு தெரியாது. நேர்மை. கண்ணைக்கெல்லாம் சில திறந்துட்டானோ, நிறைய திறந்துட்டு அவளுக்கும் திறந்துட்டாங்களே. என்ன சிரிச்சு காட்டி கொடுப்பான் உங்களுக்கு கேட்டீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா. தாய்மாரெல்லாம் அவங்களுக்கும் வேலை இருக்குது. நான் எவ்வளோ நேரம் பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் போயிட்டு சட்னி நல்லா இல்லை, தோசை நல்லா இல்லைம்பியா. இளவு உங்கள் இளவு வேறு பெரிய இளவு. இந்த ஆம்பளைட்டெல்லாம் நான் ஒரு ஆம்பளைங்கனால கெஞ்சி கேட்கேன்யா, வீட்டில் அன்பாக இருந்தையா, நல்லா இருப்பியா. அந்த பையன் இன்னொன்னுயா, இப்போ இந்த ஜாதிலாம் நான் பிறக்கும்போது ஜாதி கேட்டாயா வந்து பிறந்தேன். நான் பிறக்கும்போது இந்த ஜாதி மதம் வச்சுருக்கேன். நீ எந்த பிள்ளையாவது அப்பா அம்மாவுக்கு வந்து லெட்டர் எழுதி போட்டாயா பிறந்தது? உங்களுக்கும் அவங்க பிள்ளைகள் லெட்டர் எழுதிச்சா? அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நான் பிறக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதால் அதற்குரிய ஏற்பாடுகளை துவங்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. எந்த பிள்ளையாது நீங்கள் கொழுப்பெடுத்து போய் பித்துட்டு எனக்கு எப்படி வந்து பிறந்தேன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியதான் அது. சிந்திங்க ஐயா. நன்றி, வணக்கம்.